ஆர்கே நகரில் நடைபெற இருந்த இடைத்தேர்தலை பணப்பட்டுவாடா புகாரில் தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா புகாரில் நடத்தப்பட்ட சோதனையில் 31,91,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 32 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 74 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணம் தவிர்த்து சேலை, குத்துவிளக்கு, செல்போன்கள், டி-ஷர்ட், வெள்ளிப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர செல்போன் ரீசார்ஜ் கூப்பன் வழங்குவது, செய்தித்தாளுக்கு சந்தா கட்டுவது, பால் பாக்கெட் பெற டோக்கன் வழங்குவது, கைபேசிகளுக்கு ரீசார்ஜ் செய்வது என்ற வகையிலும் வாக்காளர்களுக்கு பணம் தரப்பட்டதாக புகார்கள் வந்தன. தினகரன் தரப்பினருக்கு நாள் ஒன்றுக்கு 10,000 தொப்பிகள் ஒரு கடையில் இருந்து வாங்கப்பட்டதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். அதற்காக செலவிடப்பட்ட 3 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவினமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா தொடர்பாக சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் அறிக்கை அளித்துள்ளனர். அதில் விஜயபாஸ்கரின் நண்பர்களிடம் இருந்தும் அவரது சொந்த ஊரில் இருந்தும் 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 89 கோடி ரூபாய்க்கு பணம் விநியோகிக்கப்பட்டது தொடர்பான பட்டியல் ஆவணம் விஜயபாஸ்கரின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி பணப்பட்டுவாடா தொடர்பாக தேர்தல் பார்வையாளர்களும் அறிக்கை அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது. இதேபோன்ற ஒரு சூழல் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தலில் இருந்ததாகவும், இந்த நிலையில் ஆர்கே நகரில் வரும் 12ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தல் ரத்து செய்யப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நியாயமான முறையில் வாக்குப்பதிவு நடத்தும் சூழல் உருவாகும்போது ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.